முருகதாஸ் கூட நான் விஜய் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணி ஒரு படம் பண்ணுவோன்னா அந்தளவுக்கு சிவகார்த்திகேயனை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மதராசி படம் என்னை நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் சிவகார்த்திகேயனுடைய ஸ்டேட்மெண்ட்டு. படமும் பார்த்தீங்கன்னா ஓவரால் நல்ல கமர்ஷியலாக வந்திருக்கு. அதுக்குள்ளே அழகான ஒரு லவ் மேட்ரு வேறு இருக்குது. லவ்வில் ஒரு கெட்டப்பில் ஒரு வரை இந்த பிளாக் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கெட்டப்பில் ஒன்று ஒரு சின்ன சேஞ்சஸில். எப்பயுமே ஒரு ஹீரோ வந்து ஒரு 4 பேர் அடிக்கலாம் படத்தில். நீங்கள் 40 பேர் அடிக்கிறதா இருந்தால் ஸோ அவனுக்குள்ள பவர் நீங்கள் காமிச்சாதானே நீங்கள் வந்து நம்புவீங்க, ஆடியன்ஸ் நம்புவாங்க. அந்த மாதிரி ஒரு அவனுக்குள்ள பவர் இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ரெண்டாவது வில்லன் வித்யூத் பண்ணுற கேரக்டர் சிவகார்த்திகேயன் சொல்லிட்டார், பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குது அப்படின்னு. இந்த படத்துக்கு ரொம்ப விளம்பரப்படுத்தவன ஹைப் கொடுக்க வேண்டாம், அது பாட்டு சாலிடாக ரிலீஸ் ஆட்டுன்னு தான் சிவகார்த்திகேயன் சொல்கிறது. காரணம் என்னன்னா தான் மற்றவர்கள் பேசும்போது துப்பாக்கி வாங்கிட்டாரு, துப்பாக்கி டூன் வச்சா போதும், அந்த ஒரு மாடுலேஷன்லாம் ஒரு ஸ்டைலாக இருக்குது. முருகதாஸ் படம்னால துப்பாக்கிக்குள்ளேயே கதை சுற்றுறது மாதிரி தான் பேசுகிறாங்க. பட் சிவகார்த்திகேயன் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு படம் நான் பண்ணுவோம் சார்னு ப்ராமிஸ் பண்ணதுனால இந்த ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்காக நான் சொல்லிட்டேன். ஒரு வார்த்தை நான் சொன்னது மாதிரி இருக்குன்னு சிவகார்த்திகேயன் சொல்லி முருகதாஸ் இந்த படம் திரும்ப தான் முருகதாஸ் கண்கலங்கிறார். சிவகார்த்திகேயன் எனக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு விஷயத்த சொல்கிறார். காந்தம் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மி. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. எப்படி சார்? நல்லா இருக்குமா சார்? இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மதராசி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. மக்கள் ஹைப் கொடுக்காமலே அந்த ட்ரெய்லரை வச்சு ஒரு ஹைப் கொடுத்துட்டாங்க. செப்டம்பர் 5 படம் ரிலீஸ் ஆக போகுது. என்னென்ன அப்டேட் வந்திருக்கு மதராசி பற்றி? இல்லை, படம் நல்லா வந்திருக்குமா. சிவகார்த்திகேயனுடைய அமரனுக்கு அப்புறம் வரக்கூடிய படம் இது. என்னுடைய லெவலில் வேற ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறத சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க. முருகதாஸ் கூட நான் விஜய் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணி ஒரு படம் பண்ணுவோன்னா அந்தளவுக்கு சிவகார்த்திகேயனை யூஸ் பண்ணியிருக்கேன். பிரமாதமாக பண்ணியிருக்காரு படத்தில். ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் அவர் வந்து எந்த ரசிப்பாங்களோ அதை விட அதிகமாக இருந்த படம்னு சொல்லி முருகதாஸ் ஸ்டேட்மெண்ட்டு. சிவகார்த்திகேயன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விழாவில் அப்போ அப்கமிங்கில் வரும்போது நிறைய விஷயங்கள் பேசப்பட்டதில்லை. சங்கர் படத்துலேயும் முருகதாஸ் படத்துலேயும் நான் வந்து படம் பண்ணணும், கண்டிப்பாக படத்தில் நடிப்பேன்னு சொன்னார். அன்றைக்கி வந்து அப்கமிங் ஆர்டிஸ்ட் அவர். நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, முருகதாஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, அப்படி சங்கர் நீ என்ன அப்படி பண்ணுவேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி நடந்திருக்கு. எப்பவுமே நம்மளுடைய எண்ணம் தான் வாழ்க்கையை பிரகாசிக்கும் அப்படிங்கிறது மாதிரி இதனுடைய முயற்சி வெற்றி அடைஞ்சிருக்கிறது சிவகார்த்திகேயனோட இந்த ஒரு மேட்டர் தான் அதை. பட் முருகதாஸுடைய இந்த ஸ்டேஜ் இப்போ பார்த்தா அப்படின்னம்னா டோட்டலாக இப்போ ஃபீல்ட் அவுட்டுடைய ஒரு பொசிஷனில் இருக்கார். 2 படம் சொல்லி கொடுத்தாரு, அப்போவே எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய வெற்றி யாரும் பார்க்கல. ஆனால் சிவகார்த்திகேயன் இந்த வெற்றியை தான் பார்க்குறாரு. இன்றைக்கி வந்து கிணத்துல விழுந்து கிடந்த முருகதாஸை கை தூக்கி விட்டுருக்காருன்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம காரணம் வந்து நான் அன்றைக்கே சொன்னேன் ஒரு விஷயம், முருகதாஸ் படத்தை நான் நடிப்பேன்னு சொல்லி. அதை வந்து இன்றைக்கி நான் பண்ணுறேங்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவர் டாப்பில் இருந்தாலும் அவர் பண்ண படங்கள் லிஸ்ட்டை தான் என்னுடைய மைண்டில் ஓடுது. ஸோ ஒரு ரஜினி சாரை வேறு கோணில் காமிச்சார், விஜய்க்கு மிகப்பெரிய லைஃப்பை கொடுத்தாரு, தீனாவை வந்து இவருக்கு ஃபஸ்ட்டு படம் அஜித்துக்கு ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக்குனார், கஜினிங்கிற படத்தில் சூர்யா வேறு லெவல் காமிச்சார். அப்போது அவர் மேலே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. இந்த மதராசி படம் என்னை நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் சிவகார்த்திகேயனுடைய ஸ்டேட்மெண்ட்டு. படமும் பார்த்திங்கன்னா ஓவரால் நல்ல கமர்ஷியலாக வந்திருக்கு. அதுக்குள்ளே அழகான ஒரு லவ் மேட்ரு வேறு இருக்குது. லவ்வில் ஒரு கெட்டப்பில் ஒரு வரை இந்த பிளாக் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கெட்டப்பில் ஒன்று ஒரு சின்ன சேஞ்சஸில். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் படம், ஒரு அஜித் படம், ஒரு சூர்யா படம்லாம் கலந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு மிக்சடாக ஒரு படம் இருக்கும். இது ரசிக்கும்படியாக இருக்கும். சிவகார்த்திகேயனுக்கு இது மேற்கொண்டு இதில் ரசிகர்கள் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்போ படத்தில் தனித்துவமாக எந்த கதையும் சொல்லாமல் பல படங்களை ரெஃபரன்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குமா? அப்படி இல்லைம்மா. அதாவது என்னென்னா இப்போ அவர் அந்த கதையை உருவாக்கும் போதே எல்லா பேருமே வந்து துப்பாக்கி சாயலில் இருக்குது அப்படின்றாங்க. இப்போது பழைய படங்கள் ரெஃபரன்ஸ் நம்ம வந்து இதுக்குள்ளே வச்சிருக்க மாட்டாங்க. இந்த படங்கள்லாம் ஹிட்டு கொடுத்தாங்க இல்லையா, இந்த படம் ஹிட்டு கொடுத்தா இதுக்கு மேற்படி இந்த படம் இருக்குங்கிற ஒரு கருத்து தான் சொல்லியிருக்காங்க. இப்போ மதராசியுடைய வந்து ஆக்ஷன் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே ஒரு பவர் இருக்கும் அந்த கேரக்டருக்குள்ளே. அதனால தான் எடுத்து உள்ளே ஃபுல்லாக அடித்து இறங்கி அடிக்கிறாங்க மாதிரியான சீன் சொல்லிட்டு போனாங்க. எப்பயுமே ஒரு ஹீரோ வந்து ஒரு 4 பேர் அடிக்கலாம் படத்தில். நீங்கள் 40 பேர் அடிக்கிறதா இருந்தால் ஸோ அவனுக்குள்ள பவர் நீங்கள் காமிச்சாதானே நீங்கள் வந்து நம்புவீங்க, ஆடியன்ஸ் நம்புவாங்க. அந்த மாதிரி ஒரு அவனுக்குள்ள பவர் இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ரெண்டாவது வில்லன் வித்யூத் பண்ணுற கேரக்டர் சிவகார்த்திகேயன் சொல்லிட்டார், பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குது அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட். நான் ஒரு ஹிந்தியில் நிறைய ஹீரோ பண்ணிட்டுருக்கேன். வில்லனை துப்பாக்கி, பில்லா அண்டு ஒரு 2 படம் 3 படம் தான் பண்ணார். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வில்லனாக பண்ணாருன்னா கதை நல்லா இருக்குன்றான். அப்போது நீங்கள் ஒரு வில்லன் இமேஜில் எப்படி நீங்கள் கூலி படத்தில் நாகார்ஜுன வில்லனுக்கு ஹீரோவாக பண்ணும்போது வில்லனை பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்களா, அது மாதிரி தான் இது. இப்போ சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் நல்லா பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. கண்டிப்பாக என்னுடைய அந்த வெற்றி லிஸ்ட்டில் கண்டிப்பாக அது அமையும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு. படம் பார்த்தவர்களும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க.
5ஆம் தேதி வரப்போகுது, நம்மளும் பார்த்துட்டு சொல்லுவோம். சார் அதே போல் இந்த மதராசின்ற டைட்டிலுக்குமே நம்ம பேர் அந்த மதராசின்ற டைட்டில் வரும்போது சரி ஏதாச்சும் ஒரு பழைய கதையோட ஜானரில் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் ட்ரைலர்லாம் வரும்போது பார்த்தா அந்த மதராசிக்கான டைட்டிலுக்குமே கதைக்குமே சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்கன்னு மக்கள் மத்தியில் பேசப்படுது. இல்லை, அது கரண்ட் மேட்ரு தான் டச் பண்ணியிருக்காங்க. அந்த மதராசிங்கிற பேர் எப்படின்னா, நீங்கள் முதல்ல நார்த் இந்தியா, ஏன்னா இந்த கதை பிரகாரமே வடநாட்டு நார்த்துலேருந்து வர்ற ஒரு வில்லன் கேரக்டர் இங்கே மிகப்பெரிய ஒரு அட்டாக் பண்ண போகிறான். நான் மெட்ராஸ்காரன், சென்னைக்காரன்டா, நான் என்னை மீறி ஒரு விஷயம் நீ வந்து தொடவே முடியாதுன்னா ஹீரோவுடைய பஞ்ச் டைலாக் இப்போ உங்களுக்கு அது என்னை மீறி இந்த மெட்ராஸை நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் கண்டென்ட் உங்களுக்கு. அப்போது இந்த நார்த்தில் இருக்கிறவங்க என்னென்னா முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா மெட்ராஸ்ன்னு, இப்போ சென்னை இருந்த மாதிரி மெட்ராஸ்ன்னு பேர் இருந்துச்சு, இப்போ மதராசின்னு தான் சொல்லுவாங்க. எதுன்னா அப்போ மதராஸ் தமிழில் நீங்கள் பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மதராஸ்ன்னு போட்டிருக்கோம் உங்களுக்கு. இப்போ மதராசிக்காரன் அப்படிம்பாங்க. அதை வந்து கொஞ்சம் ஓல்டு டைட்டில் இருந்தாலும் இந்த கதைக்கு அந்த டைட்டில் ஆப்டாக இருக்குது. இப்போ சென்னைக்காரன் மெட்ராஸ்காரன் நல்லா இருக்காது. மதராசிக்கும் போது அது ஒரு மேட்ரு. இது ஏற்கனவே எனக்கு அர்ஜுன் ஒரு படம் பண்ணியிருக்காரு, மதராசின்னு படம் பண்ணியிருக்காரு. அதுவும் ஹிட் படம் தான். உங்களுக்கு இந்த கதைக்கு இந்த தலைப்பு தேவைப்படுது. இந்த மேட்ரு சென்னையில், அதாவது மெட்ராஸ் மதராசியில் இருக்கிறவங்க என்னை மீறி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் வில்லனுடைய கண்ணில் மேட்டர் போது அந்த கதைக்கு தேவையான மதராசி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முருகதாஸ் அவர்கள் வந்து துப்பாக்கி எடுத்தார். அதில் இருக்கிற சாயலில் தான் இதுலேயும், ஏன்னா அதுவுமே ஊரை காப்பாற்றுற இது வில்லனும் அப்படியே தான் இருக்கார். அந்த டைலாக்கும் சிலது அப்படி தான் வந்திருக்கு. அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா துப்பாக்கி 2னே எடுத்துருக்கலாம் இந்த படத்தை, எதுக்கு மதராசின்னு வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள்? இல்லை, அதுதான் துப்பாக்கி 2ன்னு கதை. அந்த கதைக்குள்ளே போயிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த டைட்டில் பார்ட் 2னே வைக்கலாம். பார்ட் 2 நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ஹீரோ தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு துப்பாக்கியில் வந்து விஜய் சார் பண்ணாருன்னா பார்ட் 2 பண்ணால் அவங்கள தான் எதிர்பார்ப்பாங்க ஆடியன்ஸ். இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்ப விளம்பரப்படுத்தவனா, ஹைப் கொடுக்க வேண்டாம், அது பாட்டு சாலிடாக ரிலீஸ் ஆட்டுன்னு தான் சிவகார்த்திகேயன் சொன்னது. காரணம் என்ன தான் மற்றவர்கள் பேசும்போது துப்பாக்கி வாங்கிட்டாரு, துப்பாக்கி 2ன்னு வச்சா போதும், அந்த ஒரு மாடுலேஷனில் ஒரு ஸ்டைலாக இருக்குது, முருகதாஸ் படம்னால இந்த துப்பாக்கிக்குள்ளேயே கதை சுற்றுறது மாதிரி தான் பேசுகிறாங்க. பட் எனக்கு அந்த கேரக்டரில் நீங்கள் பண்ணும்போது வந்து சேம் ஹீரோ பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சந்திரமுகி படம் ரஜினி சார் பண்ணி கிட்டத்தட்ட 1000 நாட்கள் மேலே ஓடிச்ச படம், மிகப்பெரிய ஹிட்டு. பார்ட் 2 எடுக்கிறதா வாஸ் சொல்கிறாரு, ஆனால் பண்ண மாட்டேன்ட்டார் ரஜினி சார். எனக்கு பார்ட் 2 மேலே உடன்பாடு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி, நல்லா அது லிங்க் இருந்தால் பண்ணலான்ட்டு அவர் பண்ணலை. அதே சந்திரமுகி 2வை நம்ம இந்த லாரன்ஸ் மாஸ்டர் வச்சு படம் பண்ணாங்க. படம் போச்சு அவங்களுக்கு போகலை. அதனால் பார்ட் 1 பண்ணின ஹீரோ வந்து பார்ட் 2வில் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். சில படங்களை பார்ட் 2 பண்ண படம் நிறையா படங்கள் ஃப்ளாப் ஆகிருக்கு உங்களுக்கு. அதில் சில ஹீரோ தான் லைக் பண்ணுவாங்க. அதனால தான் இப்போ பில்லா 1 எடுக்கும்போது கூட அஜித் குமார் வச்சு பண்ண, பில்லா 2 எடுத்தாங்க சேம் அஜித்தை வச்சு. பில்லாவுக்கு 1க்கு இருந்த அந்த மவுஸ் பில்லா 2க்கு இருந்துச்சா? இல்லை. ஏன்னா அந்த கதையை அனைத்து கொண்டு போக முடியாது உங்களுக்கு. பட் சில இதில் வந்து என்னென்னா துப்பாக்கி 2ன்னு எடுத்தால் விஜய் தான் பண்ணணும். விஜய்கிட்ட இப்போ வந்து முருகதாஸ் போக முடியல. 2 படம் 3 படம் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாரு, கத்தி, துப்பாக்கி அண்ட் சர்க்காரெல்லாம். பட் விஜய்கிட்ட போக முடியல அவர் இப்போ. ஏன்னா அந்த 2 படத்துடைய தோல்வி யார்ட்டையுமே போக முடியல முருகதாஸ்னால. பட் சிவகார்த்திகேயன் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு படம் நான் பண்ணுவோம் சார்னு ப்ராமிஸ் பண்ணதுனால இந்த ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்காக நான் சொல்லிட்டேன். ஒரு வார்த்தை நான் சொன்னது மாதிரி இருக்குன்னு சிவகார்த்திகேயன் சொல்லி முருகதாஸ் இந்த படம் கொடுத்துருக்கும் போது தான் முருகதாஸ் கண்கலங்கிறார். சிவகார்த்திகேயன் எனக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு விஷயத்த சொல்கிறார். பட் அந்த அளவுக்குலாம் சிவகார்த்திகேயன் போகலை. நான் ஒரு ஹீரோ, நீங்கள் டைரக்டர் சார், கதை நல்லா இருக்குன்னு நான் பண்ணுறேன் சார், ஒன்றும் இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய டைரக்டர்னு எனக்கு தெரியும் எனக்கு அப்படின்னு எஸ்கே சொல்கிறார். அதனால் துப்பாக்கி 2 மதராசின்னு வச்சு அந்த கதைக்கு மதராசின்னு நல்லா இருக்குது டைட்டில் உங்களுக்கு. அதனால் ஒரு டைரக்டர் தான் அந்த ஸ்கிரிப்டை உருவாக்குறது, இந்த மேக்கிங் ஸ்டைல் அவருக்கு தான் தெரியும், எந்த தலைப்பு நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ மதராசி சாஃப்டாக இருக்குது. ஏன்னா மெட்ராஸை வந்து மெட்ராஸ்காரனை மீறி ஒரு விஷயம் நீ பண்ண முடியாதுங்கிறதா இந்த நாட்டு. அது அதனால் அவர் தெரியுமா, அதனால வச்சுருக்காரு. படம் வந்து எல்சிஓ ஜானரில் போதா? எல்சியூனா லோகேஷ் கனராஜ் தானே, அவரை பார்த்து ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் பண்ண மாதிரி எடுத்து? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முருகதாஸுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஃபார்மெட் இருக்குது, அதுக்குள்ளே தான் போகிறாரு அவர். இந்த லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸுங்கிறது வந்து அவர் உருவாக்குன ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி அப்படிலாம் எந்த டைரக்டருமே சொல்லவே கிடையாது உங்களுக்கு. லோகேஷ் கனராஜ் மட்டும்தான் கிரியேட் பண்ணார். அதுலேருந்து ஒரு சீனை உருவி அந்த டெம்ப்ளேட்டை காமிச்சோன்னா லிங்கை கிரியேட் பண்ணார். பட் இவர் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பலை. பட் நம்ம ஒரு படம் பண்ணுறோம், நீ சிவகார்த்திகேயன் டாப்பில் இருக்கார், ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கலாம், பக்கா கமர்ஷியலாக ஒரு லவ் மேட்ரு அதுக்குள்ளே அழகாக இருக்குது உங்களுக்கு. டான்ஸ் எல்லாம் சிவகார்த்திகேயன் விளையாடி இருக்காங்க, அவ்வளோ என்ன சாங் ஃபைட்டெல்லாம் பின்னிருக்கார் உங்களுக்கு. பட் இன்றைக்கி பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் வந்து இந்த அமரன்லேயே ஒரு ரீச் போயிட்டான்னு வச்சுங்களேன். இதற்கு அடுத்து பார்க்கும்போதுனா 3வது பிளேஸில் போய் உட்காருவான்னு தான் எனக்கு தோணுது. மதராசிக்கு பிறகு படம் நல்லா வந்திருக்குது,
பார்ப்போம். 5 தெரிஞ்சிரும்ல நமக்கு என்ன. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனை அறிமுகப்படுத்தினதே தனுஷ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா, தனுஷை விட அதிக சம்பளம் வாங்குற அளவுக்கு எஸ்கே போயிட்டாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒருத்தரோட வளர்ச்சியை தடுக்க முடியாதும்மா. வெற்றிகள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சம்பளங்கள் வேற தான் செய்யும். தயாரிப்பாளர்கள் சம்பளத்தை கொடுத்துட்டு எப்படியா டேட்ஸ் வாங்கி படம் பண்ணணும்னு தான் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது இவங்க அறிமுகப்படுத்திட்டாங்க, அவங்க அறிமுகப்படுத்திட்டாங்கிறதுக்காக சம்பளம் கம்மியாக முடியுமா? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணுங்கிறது தான் பழமொழி. இன்றைக்கி ஒரு மவுஸ் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் இருக்குது இல்லையா? இப்போ பிஸ்னஸ் ஹெவியாக இருக்கும்போது சம்பளம் ஆட்டோமேட்டிக்காக ஏறும் உங்களுக்கு. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரையும் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறதா ஒரு தகவல். 75 கோடி வரைக்கும் இப்போ போகிறாரு இப்போ. அதனால் தனுஷ் வளர்த்து விட்டார். அதனால் தனுஷுக்கு கீழே சம்பளம் வாங்கணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்ம பேசவே முடியாது. நம்ம அவருடைய வளர்ச்சி வேறு மாதிரி போகுது, தனுஷுடைய வளர்ச்சி வேறு மாதிரி. அதனால் சம்பளங்கள் தானாக உயரும். இவர் இது கேட்காட்டினா கூட தயாரிப்பாளர் தரதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. 75 கோடி தரேன் சார், எனக்கு டேட் கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ அவரோட வளர்ச்சி அவர் கஷ்டப்பட்டு வந்தது. அது அவருடைய வளர்ச்சி சாதாரண விஷயம் கிடையாது. இன்ச்சு பை இன்ச்சாக கஷ்டப்பட்டு பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கார் அவர். இடையில சொந்த படம் எடுத்து எவ்வளோ லாஸை கடன்காரன் வந்து அசிங்கப்படுத்துனாங்க, அவமானப்படுத்தினாலாம் தெரியும். இப்போ எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நீட்டாக நிம்மதியாக அவனால் தான் முழு சம்பளம் நான் வாங்கினேன் அப்படின்றார். இப்போது நல்ல சம்பளம் வாங்குறான்னா இவ்வளோ பாராட்டப்பட வேண்டியதான். டைம் இருக்கும்போது ஒருத்தன் கிரேஸ் போயிட்டே இருக்கும். இதுக்கு மேலே பின்னாடி ஒருத்தன் வருவான், அது யாருன்னு சொல்ல முடியாது நம்ம. அதனால் இவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி, தானாக வந்த வளர்ச்சி, அது கஷ்டப்பட்டு வந்த வளர்ச்சி. நீங்கள் அமரன் பெரிய ஹிட்டு கொடுத்தாரு, மதராஸ் ஹிட்டு கொடுக்க போகிறாரு, சம்பளங்கள் உயருது, வரட்டும். சரி, இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஓவர் ஹைப் கொடுத்து அதோட கலெக்ஷனை நம்ம பார்த்துருப்போம். இந்த படம் வந்து டைரக்டருக்கே தெரிஞ்சிருக்கும் போல், நம்ம படம் வரதுக்கு முன்னாடி ஹைப் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முருகதாஸ்க்கே தெரிஞ்சிருக்கும் போல். அவர் இதுக்கப்புறம் படம் வந்ததுக்கப்புறம் அதோட கலெக்ஷன் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் நல்லா வந்திருக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்களே. இப்போ ஆட்டோமேட்டிக்காக சிவகார்த்திகேயன் ஓப்பனிங் இருக்குது. இப்போ நம்ம ரஜினி சாருக்கு, அஜித், விஜய்க்கு எல்லாம் இருக்கிற அந்த ஓப்பனிங் சிவகார்த்திகேயன் இருக்குது. நீங்கள் மெட்ராஸ் தவிர தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி பூரா சிவகார்த்திகேயன் எவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா இருக்காங்க உங்களுக்கு? எல்லா ஃபேன்ஸ் இருக்காங்க. ரஜினி சாருக்கு இருக்கிறது மாதிரி 5 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் ஃபேன்ஸ் சிவகார்த்திகேயன் இருக்காங்க. இது தவிர கேரளாவில் அவர் மிகப்பெரிய செலிப்ரேட் பண்ணுறாங்க. அமரன்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆகிங்க கேரளாவில். இப்போ சவுத் லாங்குவேஜில் எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரு படங்கள் போகுது. நல்ல ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓப்பனிங் கண்டிப்பாக அவருக்கு இருக்கிற அந்த 3-4 நாள் கலெக்ஷன் கண்டிப்பாக படம் ஃபுல்லாகும். அதை வந்து அந்த கலெக்ஷன் வந்து ஹெவியாக தான் இருக்கும். கண்டிப்பாக அமரனுடைய கலெக்ஷனை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். பட் படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம பேசுவோம். எந்தளவுக்கு கலெக்ஷன் அடிக்க போகிறது அன்றைக்கி ஃபஸ்ட் டே நம்ம தெரிஞ்சு போயிருப்போது. விரைவில் ரிலீஸ் ஆக போகிற மதராசி படத்தை பற்றி நிறைய விஷயங்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.